கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. என்னங்க நடக்குது? ஏதாவது பிரச்சனையா? இந்த நேரத்தில் இங்கே என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஹலோ ஜீவா சார். என்ன சார் எப்படி இருக்கீங்க? யார் நீ? இதுக்கு முன்னாடி ஒன்று நான் அந்த காலேஜில் பார்த்ததே இல்லையே. என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நானும் அனன்யாவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது உங்க மூத்த நான் மீட் பண்ணியிருக்கேன். அவரால் என்ன மறக்கவே முடியாது. நீங்க அனன்யாவோட அண்ணன் தானே? நான் இந்த காலேஜில் புதுசாக சேர்ந்திருக்கேன். அனன்யா சொல்லு அனன்யா. அண்ணன் கேட்கிறார்ல? ஆமா அண்ணா. பை தி வே என் பேரு அன்பு. யா ஹலோ. லேட் என்ட்ரியில் புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆயிருக்குன்னு சொன்னாங்க, அது நீ தானா? ஆமாம் சார், அது நான் தான். இனிமே நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக இனிமே நம்ம அடிக்கடி சந்திப்போம். பாய் சார். ஓகே பாய். அனன்யா பாய். உங்க பேரு? பூங்குடி. பாய். தேங்க்யூ. இந்தாருங்க, போய் டீ வடையும் சாப்பிடுங்க. ஓகே ஓகே. ராசுகுட்டி, துபாய்க்கு போனா நீங்க எல்லாம் மறந்துட மாட்டியே. அது எப்படி மறப்பேன்? உனக்கு ஸ்பெஷல் டீ தனியா சொல்லிருக்கேன், போய் கேட்டு வாங்கிக்கோ. போ போ. கங்க்ராச்சுலேஷன் ராசுகுட்டி. தேங்க்யூ. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வாங்க, நல்லா சாப்பிடுங்க, போங்க. டேய் லூசு பையலே, என்ன வேலைடா பாத்துட்டு இருக்க? என்னமோ பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்ச மாதிரி எல்லாரும் உனக்கு வாழ்த்து சொல்றதும் நீ அவங்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்றதும் என்ன ஒரே அலப்பறையா இருக்கு? அது சரி, ஆட்டா சிறுவாடா சேர்த்து வச்ச காசுல இப்படி வடையும் டீமா வாங்கி கொடுத்து காலி பண்றியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அப்படி கும்மாலம் போடுற அளவுக்கு நீ என்னத்த பெருசா கிழிச்சிட்டியான்? ஏ புள்ள மாறி, அண்ணன் துபாய்க்கு போறதுக்கு விசா கிடைச்சிருச்சு. அதான் நம்ம மக்களுக்கெல்லாம் ட்ரீட். கங்க்ராச்சுலேஷன் ராசு. தேங்க்யூ சார், தேங்க்யூ so மச். ரொம்ப சந்தோஷம் ராசு. இனியாவது பொறுப்பா குடும்பத்துக்காக உழைச்சி காசு சேரு, புரியுதா? என்ன ராசுகுட்டி, எங்களுக்கெல்லாம் ட்ரீட் இல்லையா? ஐயோ, உங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலா சூஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். போங்க, போய் சாப்பிடுங்க போங்க. அண்ணா கை கொடு. கங்க்ராட்ஸ், நான் வரேன். ஏய் கட்டச்சு, ஜடைய விட, நான் போய் ஜூஸ் குடிக்கணும். கட்டச்சு இந்தாரு, உனக்கு ஸ்பெஷல் பிரியாணி அண்ணன் வாங்கி வச்சிருக்கேன். ஃபாலோ மீ. என் அண்ணன்னா அண்ணன் தான். ஐயோ பிரியாணி. அண்ணா எங்கடா பிரியாணி? இரு தாரேன், அவசரப்படுற. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? சீக்கிரம் சொல்லு, எனக்கு ரொம்ப பசிக்குது. மனசே சரியில்லை புள்ள. 2 வருஷம் பார்க்காம கொள்ளாம எப்படி இருக்க போறேனே தெரியல. விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து தூங்கி எழுந்த உடனே பார்க்குற முகம், அதை பார்க்காம எப்படிதான் துபாயில காலம் கழிக்க போறனோ. சோறு கூட தொண்டைக்குழியில இறங்காது. எப்படி பிரிஞ்சிருக்க போறனோ தெரியல. என்னதவ செஞ்சு புட்டோ, அண்ணன் தங்க ஆயி புட்டோ, பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா, வாழு இடம் பிறந்த இடம் ஆகுமா? காற்று தீ பிடிக்க கண்ணு 2 நீர்
ரீரோ ஆராரோ ரீரோ கண்ணே கற்பகமே. அண்ணே, இம்புட்டு நாளா வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டேன். நீ இம்புட்டு பாசக்கார பைப்பிலியா இருப்பேன்னு தெரியாம போச்சேன்னு. என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியாதுன்னு இப்பதானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா. என்னது உன்னை பார்க்காமையா? நான் பூங்கொடியை தான் பார்க்காம இருக்க முடியாதுன்ட்டு சொன்னேன். அவளை பிரியறத நினைச்சுதான் நான் அழுதுகிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். என்னடா இவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே, திடீர்னு பாசத்தை கொட்டுறானேன்னு யோசிச்சேன். உன்னெல்லாம் துபாய் சேர்க்க விட்டு சவுக்காலி அடி வாங்க வைக்கணும். ஏய் சரி மாறி, வேடிக்கையா பேசி என் வாழ்க்கையை வீணடிச்சிடாத. அது உனக்கே நல்லா தெரியும், சின்ன வயசுல இருந்து பூ மேல நான் எவ்வளோ ஆசைப்படுறேன்ட்டு. அவளுக்கும் இது அரசல் புரசலாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் துபாய்க்கு வேற போகிறேன். நான் திரும்பி வர எப்படியும் 2 வருஷமாச்சும் ஆகும். அதான் அதுக்குள்ள முறையா என் காதல் அவகிட்ட சொல்லணும். நீதான் மாதிரி அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணணும். கையடுறா லூசு பையல. இங்க யாரு? நான் 2 நாள் முன்னாடி அவகிட்ட சும்மா விளையாட்டுக்கு என் பிள்ளை அண்ணனை கட்டிக்கிறான்னு கேட்டதுக்கே நான் ரோட்ல அடிக்க துரத்துனா. அவ மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதுவும் போக அவ இப்பதான் வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நல்லபடியா படிக்க வந்திருக்கா. இப்ப போய் அவகிட்ட காதல் கத்திருக்கானெல்லாம் அவளை குழப்ப வேணாம், புரியுதா? உனக்கே நல்லா தெரியும், நீயும் அவளோட தாத்தனும் தானே. அவங்க அம்மாக்கு தெரியாம ஏமாத்தி அவளை ஊருக்கு அனுப்பி நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு வா, எதை பத்தியுமே யோசிக்காதன்னு சொல்லி அனுப்புனீங்கல்ல. இப்ப நீயே அது படிப்பு கெடுக்கிற மாதிரியான காரியத்தை பண்ண சொல்ற? இல்ல மாதிரி, நான் போயிட்டு திரும்பி வர 2 வருஷம் ஆகும். அதுக்குள்ள இங்க யாரு? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நம்ம பூ நமக்கு தெரியாம எதையுமே செய்ய மாட்டா. அதுவும் போக நான் தான் அவ கூடவே இருக்கேன்னு. அப்புறம் என்ன? இங்க பாரு, நீ இத பத்திலாம் கவலைப்படாம துபாய்க்கு போய் 4 காசு சம்பாதிச்சு நல்ல ஹோட்டல் வச்சிருக்கிறோன்னா பார்த்து எனக்கு கட்டி கொடுக்குற வழிய பாரு. என்ன அப்படி பாக்குற? ஹோட்டல்கார புருஷனா வந்தா தான் நான் திங்கிற திணிக்கு தாங்குவான், புரிஞ்சுதா? சரி சரி, பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னல, எங்க எடுத்து கொடு, எனக்கு வாய் நமனமாங்குது. ஒரு அண்ணனோட காதலுக்கு உதவ சொன்னா பெருசா தத்துவம் பேச வந்துட்டா. உனக்கெல்லாம் பிரியாணி ஒரு கேடு. ஹார்ட்வேர் கடைக்கு போய் பெரிய ஆணியா வாங்கி முழுங்கு. எடுவட்ட பையன் இப்ப பிரியாணி ஆசை காட்டி இப்படி அம்போன்னு விட்டு போயிட்டானே. நான் இப்ப பிரியாணிக்கு எங்க போவேன்? ஐயோ, கை காலாம் நடுங்குதே. சரி, கேண்டீன்ல போய் வெஜிடபிள் பிரியாணியா சாப்பிட்டு தீர்த்து போ. லூசு பையன். ஹோ மரியா, ஹோ மரியா, ஹோ மரியா, ஹோ மரியா, ஃப்ரூட் செரியா. ஹேய் ராசு மாமா, என்னாச்சு மச்சான், ரொம்ப டல்லா இருக்கிற? அது ஒன்றும் இல்லை மச்சான், துபாய் போகிறதுக்கு விசா வந்திருக்கு. ஹே, விசா வந்தா சந்தோஷம் தானடா பண்ணா. நீ என்ன மூஞ்சி அப்படியே உம்மனி சோகமா வச்சுருக்கிற? சந்தோஷம் தான் பண்ணணும். ஆ, நான் ஒரு பொண்ணை சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் மச்சான். இது பாருடா, லவ் பண்ணுகிறியா? அப்படின்னா உனக்கு ஃபாரின் போற தகுதியே இல்லையே. அந்த தகுதியை நீ இழந்துட்ட. ஏன்? இது என்ன புது சட்டமா இல்ல இருக்கு? லவ் பண்றவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போக கூடாதா? பாவி பயலுங்க, இந்த சட்டத்தை எப்ப போட்டாங்க? என்ன மச்சான் நீ விவரம் தெரியாத புள்ளையாவே இருக்கீங்க. சரி, கொஞ்சம் கூட வாங்க. எங்கயா? சொன்னதா வருவீங்களோ? வாங்க மச்சான். அடிக்காம சொல்றா வரேன். எங்க மச்சான் கூட்டு போறீங்க? நான் என்ன கூட்டு போய் ரேப்பா பண்ண போறேன் மச்சான், சும்மா வாங்க. ஹேய் ஷேகர்னே. என்ன தம்பி சொல்லுங்க. இது யாருன்னு தெரியுதா? ராசுகுட்டி, நம்ம மாரியோட அண்ணன். துபாய் கூட போறாப்லையே. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? அது என்னப்பா முக்கியமான விஷயம்? எனக்கு தெரியாது தம்பி, சொல்ல கேப்போம். நம்ம ராசுகுட்டிக்கு விசா வந்துருது. விசா வந்துருச்சா? ரொம்ப சந்தோஷம். ஆடா அது இல்லனே, ராசுகுட்டி சின்ன வயசுல இருந்தே இங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த பொண்ணை இங்க விட்டுட்டு ஃபாரினுக்கு போக போறாப்லையா. ஐயோ, லவ் பண்றாப்லையா? 7:30 ஸ்டார்டட். அப்பனா ஃபாரின் போறதுக்கு தகுதியே இல்லையே. உனக்கெல்லாம் யார் விசா கொடுத்தது? என்னையா சொல்றீங்க? எல்லாருமா சேர்ந்து குழப்பிட்டு இருக்கீங்க.
லவ் பண்றவங்கலாம் வெளிநாட்டுக்கு போக கூடாதா? நான் குழப்பல ராசுகுட்டி, உனக்கு தான் விஷயமே தெரியல. நானும் உன்ன மாதிரி தான் சின்ன வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நான் தான் அந்த பொண்ணை காலேஜ்ல சேர்த்து டிகிரி எல்லாம் படிக்க வச்சேன். படிப்பு முடிஞ்சதும் சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணோம். கல்யாண செலவுக்கு பணம் வேணும்னு 6 மாசம் ஃபாரினுக்கு சம்பாதிக்க போயிட்டேன். வரும்போது கை நிறைய சம்பாதிச்சுட்டு வந்துட்டீங்களானே? வராமலையா இருப்பேன், வந்தையா வந்தேன். 6 மாசம் ஃபாரின்ல போய் சம்பாதிச்சு கையில பணத்தோட வந்து பார்த்தா அவ வயித்துல 5 மாசம் குழந்தையோட இருந்தாயா. அண்ணே, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே இங்க எல்லா வேலையும் முடிச்சுதான் போனீங்களா? போடா மூதேவி. வந்து பாக்கும்போது அவ வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆகி வயித்துல 5 மாசம் குழந்தைய சுமந்துட்டு இருந்தா. ஐயோ, அப்புறம் என்ன, கொண்டு வந்த பணத்துல கொஞ்சம் மொய் எழுதிட்டு மீதி இருந்த பணத்துல சரக்கு வாங்கி அடிச்சு காலி பண்ணிட்டு கேட்டுக்க. இப்ப இந்த காலேஜ்ல பியூனா வெறுங்கைய நக்கிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த உலகம் இருக்க நிலைமையில ஒரு அழகான பொண்ண 5 நிமிஷம் தனியா விட்டுட்டு போக முடியாது. ஒரே போன்ல 2 சிம்மு போட்டு பேசுற காலையா இது. அதிசயமா எங்கேயாவது ஒரு பொண்ணு உண்மையா ஒரு பையனை லவ் பண்ணாலும் வேற எவனா ஒருத்தன் உள்ள புந்து குறுக்கு சால் ஓட்டிடுறான். நீ என்னடானா லவ் பண்ண பொண்ண தனியா விட்டுட்டு 2 வருஷம் துபாய்க்கு போறன்ற. இது வேலைக்கே ஆகாது ராசுகுட்டி, நீ எழுதி வச்சுக்க. அப்படி நீ பண்ண உன் ஆளு உனக்கு இல்ல. ஐயோ, என்னண்ணே இப்படி சொல்றீங்க? ஐயோ ராசுகுட்டி, இன்னுமா உனக்கு புரியல? அண்ணே, விசாலாம் வந்துருச்சுண்ணே. என்னது, விசா வந்துருச்சா? எங்க குடு. அண்ணே, ஏண்ணே? நீ போக கூடாது ராசு, இனிமே நீ இங்கதான் இருக்கணும். நீ என் தம்பி, என்ன மாதிரி நீயும் ஏமாறக்கூடாது. உன் காதல் ஜெயிக்கணும். உனக்கு துணையா அண்ணன் உன் கூடவே இருப்பேன், புரியுதா? ராசு, நீ கவலைப்படாத ராசு, அண்ணன் நான் இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத. வரேன். தெய்வம் நீங்க. எப்படி மச்சான், சும்மா பொட்ல அடிச்ச மாதிரி சொன்னார? இனியாவது கொஞ்சம் சூதுவாத தெரிஞ்சு நடந்துக்க. நான் வரட்டுமா? கையில ரொம்ப ஷிவர் ஆகுது, குவார்டர் வாங்கணும். ஓகே பாய். 20 வருஷமா என் அப்பா குடிச்சு சேர்த்து வச்ச பாட்டில எல்லாம் வித்து வாங்கின விசாவை இப்படி அள்ளுசலா கிழிச்சிட்டானே. ஐயோ, இன்னைக்கு பகல்லே குடிக்க போற, ரொம்ப ஜாலியா இருக்கு. வாட் an experience today. எங்க ராசுகுட்டி எங்க? அங்கடா. சரி, தேங்க்ஸ். மெல்ல நடை மேனி என்னாகும். வாக்கிங்டா. ஒன்னும் தேவையில்ல, போ. ஓகேடா பாய். குண்டா இருந்தாலும் கும்முதான் நம்மால. ராசு, அப்ப உன்னை திட்டேன்னு கவலையில இருக்கியா? ஏதோ கோவத்துல பேசிட்டேனே, என்ன மன்னிச்சிரு. அதுக்காக உன் கூட பிறந்த தங்கச்சிக்கு உன் மேல பாசம் இல்லாமலையா போயிடும்? உன் பாஸ்போர்ட் விசாலாம் என்கிட்ட கொடு, நான் பத்திரமா என் ஹாஸ்டல் ரூம்ல வச்சுக்கிறேன். நீ ஃபாரினுக்கு போகும்போது நானே கொண்டு வந்து ஏர்போர்ட்ல விட்டுட்டு உன் பாஸ்போர்ட்டையும் விசாயும் உன்கிட்ட கொடுக்குறேன். உன்கிட்ட இருந்தா நீ தொலைச்சிருவ, சரியா? குடு ராசு. பாஸ்போர்ட் கேட்டு அங்கெங்கேயோ பாக்குறான். டேய் பிராடு பையலே, என்னடா பண்ண? இல்ல, சேகரன் தான் படக்குன்னு என் கையில இருந்து புடுங்கி கிழிச்சு போட்டாப்ல. ஏன்டா போய் சொல்ற? நீ இங்க இருந்து பூ கூட ஊர் சுத்துறதுக்கு திட்டம் போட்டு தானே இந்த பாஸ்போர்ட் கிழிச்சு போட்ட. நீ எல்லாம் எங்கடா உருப்பட போற? எடுவட்ட பையலே, லூசு பையலே, இப்படியே தண்டத்துக்கு ஊர் சுத்துறதுக்கு உருப்பட மாட்டே. இப்படியே உருப்படாம போ. பூவே, பூவே, ஏன் புள்ள ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு முடியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை புள்ள, லேசா தலை வலிக்குது, அதான். ஒரு 2 நிமிஷம் இரு, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ மாறி, அதெல்லாம் வேணாம் புள்ள. நீ பாலை கொதிக்க வச்சு டிகாஷனை ஃபில்டர் பண்ணி காஃபி போடுறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடும். அனன்யாவுக்கு வேற கிளாஸ் எடுக்க போகணும். இப்பவே லேட் ஆயிடுச்சு புள்ள. பூவே, இனிமே அந்த கவலையே வேணாம் புள்ள. நம்ம கிட்டதான் இதோ இந்த பிளெண்டிங் காபி இருக்குல்ல, இதுல பால், சக்கரை, காபி தூள் எல்லாமே கரெக்டான அளவுல மிக்ஸ் பண்ணிருக்கு. அதனால இதோட காஃபி போடுறது ரொம்ப ஈஸி. இத இப்படி கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தூளை இப்படி 2 கப்லயும் தேவையான அளவு போடணும்.
இப்படி கொதிக்கிற தண்ணிய இப்படி இந்த 2 கப்லயும் ஊத்தணும். அதுக்கப்புறம் நல்லா கலக்கணும். அவ்வளவுதான், சூடான பிளெண்டி காஃபி ரெடி. எப்படி? மாரி, காஃபி நல்ல டேஸ்டா இருக்கு புள்ள. சாப்பிடுற விஷயத்துல நான் செலக்ட் பண்ணா அது டேஸ்டா தானே இருக்கும். இப்போ இந்த பிளெண்டி காஃபி எல்லா லீடிங் ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்குது பிள்ளை. பிளஸ் விலையும் ரொம்ப கம்மி, வெறும் 10 ரூபாய் தான். நம்மள மாதிரி காலேஜ் பசங்களுக்கு இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் காஃபி ஃபார் ஃபாஸ்ட் லைஃப். ஓய் ஹாய் ஹாய். போலாமா? ஹாய் டாட். என்னம்மா, டான்ஸ் கிளாஸ்க்கா? ஆமா டாட். குட். நீ பரதநாட்டியம் கத்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. தெரியும் டாட். அதுவும் பூங்கொடி கிட்ட தான் கத்துக்கணும்னு முடிவு எடுத்த பாரு, அது சரியான முடிவுமா. ஐயோ டாட், அது பூங்கொடிய பழி வாங்குறதுக்காக எடுத்த முடிவு. விஷயம் தெரியாம பேசி போர் அடிச்சிட்டு இருக்கீங்களே. மாதா பிதா குரு தெய்வம் இது எல்லாத்தையும் விட குரு பெருசுமா. இனிமே பூங்கொடிய உன் குருவா தான் நீ நினைக்கணும். இனிமே அவகிட்ட நீ மரியாதை குறைவா நடந்து கூடாது, சரியா? குரு கடாட்சம் கிடைச்சாதான் அந்த கலைமகளோட அருள் கிடைக்கும். லிசன் டாட், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது. சாரி, நீ கிளம்புமா. ஓகே, அப்புறம் பார்க்கலாம். பாய்மா. பாய். அந்த பட்டிக்காட்டை பத்தி பேசி பேசி கடுப்பேத்திட்டு போறாரு. தீபி, நம்ம டான்ஸ் கிளாஸ் கிளம்பலாம்ல? இருடி, மாஸ்டர் வீட்டுக்குள்ள பாத்திரம் கழுவிட்டு இருக்கான். அவளை நான் தான் கூட்டிட்டு போகணுங்கிறது என் பாட்டியோட ஆர்டர். மாஸ்டர் வரட்டும், கிளம்பலாம். தீபி, மாஸ்டர் வந்தாச்சு. வணக்கம் மாஸ்டர். பூவு, அவ உன்னை ஓட்டுறாப்ல. தெரியுது புள்ள. மாஸ்டர், என் மேல ஏதாவது கோவமா? வணக்கம் சொன்னா பதிலுக்கு வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வணக்கம். கார்ல ஏறுங்க மாஸ்டர், கிளாஸ்க்கு போலாம். இல்ல, நாங்க நடந்தே போறோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது மாஸ்டர். நீங்க நடந்து போனா ஏன் கால் வலிக்கும் மாஸ்டர். ஏய் முண்டக்கண்ணி, என்ன என் பூ கலாய்க்கிறியா? மாஸ்டர், நான் உண்மையா தான் கூப்பிடுறேன். ப்ளீஸ் கார்ல ஏறுங்க மாஸ்டர். ரொம்ப நன்றி, நாங்க நடந்தே போய்க்கிறோம். புள்ள வா. மாஸ்டர், 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 ப்ளீஸ் மாஸ்டர், என் கூட கார்ல வாங்க ப்ளீஸ். தீபி, அங்க என்ன பிரச்சனை?